I walked away from Cook with Komali. One of the contestant is actually an anchor. இந்த ஷோல வந்து அவங்க கண்டஸ்டன்ட், பட் இந்த ஷோல அவங்க கண்டஸ்டன்ட் இல்லாம நிறைய விஷயங்கள் வந்து உள்ள இன்வால்வ் ஆனாங்க. விஜய் டிவில மக்களிடையே ரொம்பவே பிரபலமா அண்ட் ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு ஷோனா அது நம்மளுடைய குக் வித் கோமாளி ஷோனே சொல்லலாம். இந்த ஷோல குக்கும் கோமாளியும் எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ரோலை பிளே பண்ணிட்டு இருக்காங்களோ அதை விட இம்பார்ட்டன்டான ரோலை ஜட்ஜஸும் ஆங்கர்ஸும் பிளே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த முறை செமிஃபைனல் ரவுண்டுன்றதுனால குக்கும் சரி கோமாளியும் சரி ரொம்பவே பரபரப்பா காணப்பட்டாங்க. செமிஃபைனல் வரைக்கும் வந்திருக்கக்கூடிய இந்த குக்ல யாரு ஃபைனல் டைட்டில் அடிக்க போறாங்க அப்படின்ற ஒரு பரபரப்பான சூழ்நிலையில நம்ம எல்லாருமே இருக்கோம். வழக்கம் போல கலகலப்புக்கு பஞ்சம் இல்லாம குக்ஸ் அண்ட் கோமாளி சென்ட்ரி பேரிங்னு பயங்கரமா போயிட்டு இருக்கு. கலகலப்பா பேசிட்டு இருந்த மணிமேகலை திடுதிப்புன்னு காணாம போறாங்க. தவிர்க்க முடியாத காரணத்தினால மணிமேகலை இந்த எபிசோட்ல தொடர முடியாம போகுதுன்ற மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட்டை ரக்ஷன் கொடுக்குறாரு. சரி, வழக்கம் போல இது எப்பவும் நடக்கிறது தானே, எதனா ஒரு ஷூட் இருக்கும் இல்ல எதனா இம்பார்ட்டன்டான பர்சனல் ஒர்க் இருக்கும் அப்படின்னு நினைச்சு நம்மளும் ஷோவை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். பட் ஷோ முடிஞ்ச பிறகுதான் தெரியுது நம்மளோட மணிமேகலை எபிசோட்ல இருந்து மட்டும் இல்ல என்டையர் சீசன்ல இருந்தே வெளியேறி இருக்காங்கன்னு. I walked away from Cook with Komali. இது பத்தி அவங்களே அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஒரு பக்கம் அளவுக்கு ஸ்டேட்மெண்ட்டே வெளியிட்டு இருக்காங்க. இதோட நான் இங்கிருந்து விலகிக்கிறேன் அப்படின்றதுல ஆரம்பிச்சு இன்னும் நிறைய விஷயங்கள் சென்டிமெண்டா பேசியிருக்காங்க. இதெல்லாம் மட்டும் இல்லாம தாம் வெளியேறதுக்கு யாரு காரணம் அப்படின்றத சூட்சகமாவும் சொல்லியிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் என்னுடைய லைஃப்ல ஏறக்கூடிய எல்லா ஸ்டேஜ்லயுமே எனக்கு கிடைக்கக்கூடிய ஃபேம், மணி அண்ட் ப்ரொஃபஷனல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எதுவாக வேணா இருக்கட்டும், இது எல்லாமே என்னுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் முன்னாடி எதுவுமே இல்லை. ஏன்னா நான் செல்ஃப் ரெஸ்பெக்ட்டுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்குறவ. இந்த ஷோவில் குக்கிங் கண்டஸ்டண்ட்டாக வந்த ஒரு ஃபீமேல் ஆங்கர் இந்த ஷோவோட ஆங்கரிங்லேயும் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தணும்னு முற்படுறாங்க. இது சம்மந்தமாக சிடபிள்யூசி டீம் கிட்டேயும் நான் சொல்லிட்டேன். ஆனால் அவங்க இது சம்மந்தமாக எந்த நடவடிக்கையுமே எடுக்கல. ஒரு கட்டத்துக்கு மேலே என்னுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டை என்னால் விட்டு கொடுக்க முடியல. நல்லா இருக்கட்டும், அவங்களுக்கு நிறைய ஷோ கிடைக்கட்டும், வாழ விடு, ஒர்க் ஹார்ட், ட்ரஸ்ட் காட் அப்படின்ற மாதிரி போட்டு முடிச்சிருக்காங்க. யாரா இருக்கும் அவங்களா? சேச்சா, இருக்கவே இருக்காது அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இவங்களுடைய கமெண்ட் செக்ஷனை ஓபன் பண்ணி பார்த்தா கமெண்ட் செக்ஷன்ல பிரியங்காவை சும்மா போட்டு வறுத்து எடுத்துட்டு இருக்காங்க. இந்த லட்சணத்துல பெஸ்ட் ஃபீமேல் ஆங்கர் வேற. ஷேம். நீங்க உங்களுடைய சீனியர் ஆங்கர்ஸான டிடி பவனா கிட்ட நிறைய நல்ல விஷயங்களை கத்துக்கணும். எ கேர்ள் நெவர் லெட் another girl grow. சன் டிவி பி லைக். அந்த செல்லத்தை இங்க தூக்கின்னு வாங்கடா. விஜய் டிவி ஆல்வேஸ் கிவ்ஸ் இம்பார்ட்டன்ஸ் டு பிரியங்கா. எந்த ஷோ பார்த்தாலும் சேம் ஃபேஸ். இது போக மணிமேகலை என்கரேஜ் பண்ற மாதிரி நிறைய வாழ்த்துக்களுமே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் சரி, நடுவில் நம்ம இர்ஃபான் ப்ரோவை போட்டு எதுக்கு கமெண்ட் செக்ஷன்ல வறுத்து எடுக்கிறாங்கன்னு தான் இன்னமும் எனக்கு புரியல. அதே மாதிரி இவங்க ரெண்டு பேருக்கு இடையில என்னதான் ஆச்சு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அப்படியே நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.